மகளே, நான் உங்கள் சித்த மருத்துவர் கீதா மோகன். சமீப காலமாக பெண்கள் பொதுவெளியில் அதிகமாக பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுவது நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அந்த பாலியல் விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருப்பது, துன்புறுத்தப்படுவது நம்ம பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நம்மளுடைய பருவ வயது, குழந்தை பருவத்தை கடந்து பருவ வயது வந்தோடனேயே நமக்கு உள்ளார்ந்த உணர்வு, உள்ளுணர்வு இரண்டுமே மிக அற்புதமாக வேலை செய்யும். அதற்கு காரணம் நம்மளுடைய இரண்டாம் வளர்ச்சிக்குரிய ஹார்மோன்கள் தான் இந்த உள்ளுணர்வுகளை கொடுக்கும். குழந்தை பருவத்தில் இருக்காது. ஆனால் அதாவது நம்ம கன்னி பருவத்தை நோக்கி நம்ம பருவ வயதில் போகும்போது இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நமக்கு நல்லாவே வேலை செய்யும். இந்த இரண்டு உள்ளுணர்வு, உள்ளார்ந்த உணர்வுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம போனால் நமக்கு பிரச்சனை வரப்போகிறது அப்படின்னு சொல்லி தெரியும். அதே போல் பெண்கள் உணர்வு மயமானவர்கள் அப்படிங்கிறது பெண்களை விட ஆண்களுக்கு நன்றாக தெரியும். இந்த உணர்வு மையத்தை வைத்துத்தான் பெண்களை அவர்கள் அடக்குவதும் கட்டுப்படுத்துவதும் இரண்டு விஷயங்களை தொடர்ந்து ஆண் சமுதாயம் செய்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த உணர்வு மயமான விஷயத்தை பெண்கள் எப்போதும் ஹேண்டில் பண்ண தயாராக இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் முதல்ல. அதே போல் பெண்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு மிக மிக முக்கியம். அந்த பாதுகாப்பு உணர்வு பாதுகாப்பு. அதாவது இந்த எமோஷ்னலை ஹேண்டில் பண்ண தெரியாமல் நம்ம பிரச்சனைக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டாலும் அது நமக்கு பாதுகாப்பு இல்லை. அதே போல் சட்ட பாதுகாப்பு நமக்கு எப்பயுமே சட்ட பாதுகாப்பு பெண்களுக்கு மிக மிக முக்கியம். நீங்கள் இந்த சட்ட பாதுகாப்புக்குள்ளே இல்லை அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு உண்டாகக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களுடைய சுய ஒழுக்கம் மிக கேள்விக்குறியாக்கப்படும். அதே போல் பெண்கள் மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனையாக வரும். மற்றவர்களை கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் உங்களுடைய மொழி, நடை, உடை இதையெல்லாம் நம்ம கவனமாக செய்துக்கிடணும். அதே போல் அந்த விஷயங்களில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு பாதுகாப்பு இல்லாமலும் போகலாம். அதே போல் நம்ம மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்குவதற்காக புலம்புவது, அழுவது, இந்த மாதிரி உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்தும் போதும் நம்ம பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாகப்படும். அப்புறம் சிலர்லாம் சொல்லலாம், அதாவது இதெல்லாம் உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது தாங்க. இந்த பிரச்சனைகளை ஒவ்வொரு பெண்களும் எப்படி கையாள தெரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர்களுடைய ஆளுமை நிர்ணயிக்கப்படுகிறது. ஸோ அந்த உணர்வுகளை உங்களுடைய உணர்வுகள் ஒரு மாதிரி இருக்கும், என்னுடைய உணர்வுகள் ஒரு மாதிரி இருக்கும், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இந்த உணர்வுகளை நான் எப்படி கையாண்டு அதிலிருந்து மீண்டு வந்திருக்கேன், நீங்கள் எப்படி கையாள தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான். வெறும் அமர்ந்து கொண்டு எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று புலம்புவதில் எந்த விதமான பிரச்சனையும் தீரப்போவதில்லை. அதனால் உங்களுக்குரிய அந்த எமோஷ்னல் பேலன்ஸை நீங்கள் கையாள தெரிஞ்சுக்கணும். அதே போல் உங்களுக்கு எந்த உணர்வாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளுவது அல்லது சில விஷயங்களை செய்வது அதெல்லாம் எப்பயுமே பொது வழியில் செய்திடாதீங்க. அதே போல் உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள், இப்பொழுதெல்லாம் நிறைய உளவியல் ஆலோசகர்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கள்கிட்ட மட்டும் உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வது அல்லது ஷேர் பண்ணுறது, உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தெரியாமல் உங்கள் நட்பு ரீதியாகவோ அல்லது அது ஆண் நட்பாகவோ பெண் நட்பாகவோ யாராக இருந்தாலும் உங்கள் பிரச்சனைகளையோ அல்லது உங்கள் உணர்வுகளையோ பகிர்ந்து கொள்வதால் உங்களுக்கு ஒரு நாளும் நிம்மதி கிடைக்காது. அது மறுபடியும் வேறொரு பிரச்சனையில் கொண்டு முடிக்கும். சிதறுகளுக்கு நன்றி. வணக்கம்.